எலெக்ஷன்ல என்னை எதிர்த்து ராஜ்குமார் நிக்க போறான், அது உண்மையா? ஆமாங்க ஐயா, நானும் அப்படித்தான் கேள்விப்பட்டேன். அவன் எதிர்த்துன்னா ஜெயிப்பானா? ஐயோ ஐயோ, எதுக்குடா சிரிக்கிற? அது ஒன்றும் இல்லைங்க ஐயா. அவன் ஜெயிப்பானான்னு கேட்டிங்கல்ல, அதுதான் சிரிப்பு வந்தது. அந்த ஆள் எப்படி ஜெயிப்பாரு? மக்கள் ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான் விழும். அந்த ஆளுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது. அப்படியாடா சொல்ற? ஐயா, வெள்ளைக்காரன் காலத்துக்கு முன்பே உங்க குடும்பம் மன்னரா இருந்த ஆண்ட குடும்பம். அந்த காலத்துல இருந்து இன்றைக்கு வர்ற உங்க குடும்பம் தான் ஜெயிக்கிற குடும்பம். சந்தோஷமா இருக்குடா. ஐயா, அந்த ஆளு வெளிநாட்டுல 10 வருஷம் வேலை பார்த்து நிறைய பணம் சம்பாதிக்காரு. அதை கரியாக்கணும்ல. அவன் இன்னும் அட்ரஸ் எல்லாம் போயிடுவான். ஐயா, அந்த ஆளு பஞ்சத்துல பிறந்த பணக்காரரு. கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு கூட்டணும், அந்த ஆளுக்கு கழித்தணும் தான் வருது. டே சங்கரே, நான் சொன்னேன் அந்த ராஜ்குமார் கூப்பிட்டு வா. வணக்கம் தலைவரே, ஏதோ வர சொன்னீங்களா? என்ன விஷயம்? உட்காருங்க. டே சங்கரே, சாருக்கு ஒரு டீ கொண்டு வா. சரிங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க? எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன். டீ குடிங்க. ஆமா, இந்த வருகிற எலெக்ஷன்ல எம்எல்ஏ பதவிக்கு நிக்க போறதா கேள்விப்பட்டேன், அது உண்மையா? ஆமாம் தலைவரே. தம்பி ராஜ்குமாரே, இதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. உங்களுக்கு பணம் வேணா கேளுங்க. நம்ம ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்தை இரவோடு இரவா இடித்து போடுறேன். 6 மாதத்துல புது கட்டிடம் கேட்டா ஆர்டர் போடுவாங்க. அந்த பள்ளி கட்டிட கான்ட்ராக்டை உங்களுக்கு கிடைக்க ஏற்பாடு பண்றேன். அதுல 5 லட்சமோ 10 லட்சமோ கிடைக்கும். அதை நீங்களே எடுத்துக்கோங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். என்ன தலைவரே, என்ன பணத்தை காட்டி விலைக்கு வாங்க பாக்குறீங்களா? தம்பி ராஜ்குமாரே, கோயில் தலைவரா நீங்க இருக்கீங்க, அப்படியே இருந்துக்கோங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு கோயில் தலைவர் பதவி, எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வரும். அப்படிதானே சங்கரே? ஆமாங்க ஐயா. தலைவரே, நானும் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். அதுல நீங்க கோயில் தலைவரா இருக்கீங்களா, நான் சட்டசபை உறுப்பினரா இருக்கேனா? எப்படி கணக்கு சரியாச்சா? டே ராஜ்குமாரே, மனசு என்ன பெரிய இவர் நினைப்போ? நக்கல் நையாண்டிலாம் என்கிட்ட வேண்டாம், தொலைச்சுப்படும் தொலைச்சு. தலைவரே, சட்டசபை உறுப்பினர் பதவி என்பது உங்க குடும்ப சொத்து கிடையாது. ஓட்டு உரிமை உள்ள யாரும் நிக்கலாம். இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். இடிந்துள்ள போற பள்ளி கட்டிடத்துக்கு வரலாம், வீடு இடிந்தா எப்படி? என்ன, என் குடும்பத்தை அழிக்கலான்னு பாக்கியா? டே ராஜ்குமாரே, டே பண்ணையாரே, இப்ப இந்த இடத்துல உனக்கு காலி பண்ணி போடுறேன் பாரு. டே பண்ணையாரே, நீ ஆம்பளையா இருந்தா என்ன காலி பண்ணி பாரு. டே சங்கரே, அந்த அருவாள் அடிச்சுட்டு வாடா. சண்டையை நிறுத்துங்க ஐயா. உங்க மனசுல பெரிய ரவுடி நினைப்பா. ராஜ்குமார்ங்க வா, நீ இந்த ஊர் கோயில் தலைவர் தானே? ஆமா மாதாஜி. கோயில் பொறுப்பு என்பது கடவுளுக்கு தொண்டு செய்வது, என்ன புரிந்ததா? புரியுது மாதாஜி. பண்ணையாரே, நீங்க மன்னர் பரம்பரையில வந்தவர். இந்த ஏரியாவில் செல்வாக்குள்ள பெரிய குடும்பம். நீங்க இந்த தூசிக்கு சமமான இந்த பதவிக்காக சண்டை போடலாமா? உங்க குடும்ப காலத்தை இழக்கலாமா? கேவலமா இல்ல? ஆமா மாதாஜி. மாதாஜி, என்ன மன்னிச்சிடுங்க. பதவி தான் எனக்கு கௌரவம் கொடுக்குன்னு நினைச்சிட்டேன். எனக்கு இந்த எம்எல்ஏ பதவினா வேண்டாம். மாதாஜி, என்னையும் மன்னிச்சிருங்க. நான் என்ன மன்னர் பரம்பரையில் இருக்கிற பரம்பரை பணக்காரன் என்று திமிரில் அப்படி நடந்துக்கிட்டேன். மாதாஜி, இவரே சட்டமன்ற உறுப்பினரா இருக்கட்டும். வேண்டாம் மாதாஜி, ராஜ்குமாரே சட்டமன்ற உறுப்பினரா இருக்கட்டும். நீங்களே இருங்க. வேண்டாம், நீங்களே இருங்க. சரி சரி, போதும் போதும், நிறுத்துங்க. சண்டேனா அந்த இலைக்கு போறீங்க, பாசனம் இந்த கடைசிக்கு வாரீங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, விட்டு கொடுப்பேன் கெட்டு போவதில்லை, கெட்டு போதவன் விட்டு கொடுப்பதில்லை. இப்போ 2 பேரும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டீங்க. இப்போ நான் சொல்றது நீங்க 2 பேரும் கேட்பீங்களா? சொல்லுங்க மாதாஜி, கேட்கிறோம். இந்த தடவை எம்எல்ஏ தேர்தல்ல ராஜ்குமார் நிக்கட்டும், கோயில் தலைவர் பண்ணையார் நிக்கட்டும். உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் மாதாஜி. 2 பேரும் கட்டி பிடிங்க.
மாப்பிள என்னங்க மாப்பிள? மாப்பிள என்னங்க மாப்பிள? எனக்கு கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு இனிமே இங்கே வேலையே இல்லை. அப்போ நான் கிளம்புறேன். அடிக்கடி வந்துட்டு போங்க மாதாஜி. ஆமாம் மாதாஜி. இதே போல் எப்பவும் சந்தோஷமா இருங்க.